காதலியின் கர்ம வினைகள். இது சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமே கிடையாது. யாருன்னே தெரியாத ஒருத்தர் மேலே நமக்கு எதுக்கு இப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை காதல்னு நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். செக்ஸுவல் உடல் ரீதியான காதல் இல்லாமல் மன ரீதியான ஒரு ஈர்ப்பு ஒரு ஒரு பொண்ணு மேலே, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு. கடவுளை பார்த்த மாதிரி கிடப்பான் மனுஷன். அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா கடவுளுக்கு நிகராக கடவுளை பார்த்தா மெய் மறந்து எப்படி தன்னை மறந்து போயிடுவோமோ, அதே போல் அந்த பொண்ணை பார்த்தோன்னே தன் ஐம்புலன்களும் மறந்து கர்ம வினைக்கு போயிடுவான். அந்த பொண்ணு இவனை விரும்பும் வரை, அல்லது அந்த பொண்ணு வேற ஒருத்தரை திருமணம் செய்யும் வரை இவன் எடுத்துக்கொண்ட போராட்டம் இருக்குதே, சொல்லவே முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம். தூங்க மாட்டான், சாப்பிடும்போது நினச்சிட்டு இருப்பான், எந்த இடத்துல நின்னாலும் ஞாபகம் வரும். யாரையாவது பார்த்தாங்க கூட அந்த பெண்ணின் முக சாயல் அவங்க முகத்துல இருந்து தெரியும். யாரோ ஒருத்தரோட பேரை கேட்டாங்க கூட அந்த பெண்ணோட பேர் சம்மந்தம் இருந்ததுன்னா அது ஞாபகம் வரும். வேற யாரோ சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க கூட இவன் அதுபோல் தன் காதலியின் பெயரை சத்தம் போட்டு உச்சரிக்க ஆசைப்படுவான். அதை அப்படி வச்சுக்கணும், அந்த பொண்ணை இப்படி பார்த்துக்கணும், அதை அவளுக்கு உண்டான வாழ்க்கையை சாகிற வரைக்கும் கற்பனை பண்ணுவான். ஒரு வீடு கட்டுறது, அந்த வீட்டில் அவங்க வாழ்கிறது, அவங்க என்னென்னவெல்லாம் வாங்கணும், எல்லாமே கற்பனையில் போயிட்டுருக்கும். அது யார் அந்த பொண்ணு? என்ன சம்பந்தம் அந்த கர்ம வினைக்கு அந்த காதலுக்கு என்ன சம்பந்தம்? காதலோட கர்ம வினை. அப்படி ஒருத்தரோட நம்ம எத்தனையோ பேர்த்த பார்க்குறோம். எத்தனையோ பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்களை கடந்து தான் அந்த மனுஷன் வர்றான். அந்த பொண்ணு அப்படித்தான் கடந்து வர்றான். ஆனால் ஏன் இப்படி ஒரு விஷயம் உருவாகுதுன்னா, அந்த கர்ம வினை என்னன்னா, உங்களோடு வாழணும், உங்களோடு வாழ்ந்த ஒரு ஆன்மா அது. போன ஜென்மத்தில் உங்களோடு ஏதோ ஒரு உறவு, அக்கால், தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, இது மாதிரி ஏதோ ஒரு உறவு, நண்பன், இந்த மாதிரி நெருங்கி உங்களோட வாழ்ந்த ஒரு உறவு தான் அந்த காதலி. அப்படிப்பட்ட உயிருக்குயிராக உங்களோடு ஒன்றென கலந்து வாழ்ந்த ஒரு நண்பன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியாக வாழ்ந்த அந்த ஆன்மா தான் உங்களுக்கு காதலியாக அங்கே நீங்கள் உணர்றீங்க. அவங்க உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு காதலியாக தெரியுது. ஆனால் உங்கள் ஆன்மா அதுகளெல்லாம் கடந்து அந்த ஆன்மாவை இந்த ஆன்மா ஈர்க்குது. அதுதான் உண்மை. இனம் புரியாத பாசம், இனம் புரியாத ஒரு விஷயம். சில படங்கள்லாம் ஆணித்தரமாக அந்த ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக நிறையா விஷயங்களில் சொல்லியிருக்காங்க, காவியங்களில் சொல்லியிருக்காங்க. செத்து போயிட்டா கூடவே செத்துருவான். சேர்த்து வைக்கலைன்னா 2 பேருமே செத்துருவாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கர்ம வினை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவை தெரியுது, ஆனால் உணர முடியல, என்னன்னே தெரியல. வேணாம்ப்பா, விட்டுருப்பா அப்படின்னா முடியாது, என்னன்னாலும். ஏன்னா இவங்களோட நெருங்கி வாழ்ந்த அந்த ஆன்மாவுக்கு அந்த காதலியின் ஆன்மாவும் ஒன்றென நட்பாக இருந்த ஒரு உறவு, முன்னால் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு உறவு, ஏதோ ஒரு தருணத்தில் சேர முடியாமல் போனவங்க, அல்லது மனைவியாக கூட இருந்தவங்க தான் இந்த காதலியாக வந்திருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வெறுப்புணர்ச்சியாக கூட இருக்கலாம். மனைவி எப்படி இருக்க முடியும், மனைவி கூட வெறுப்பாகவும் இருக்கிறவங்க இருக்காங்க.
அப்படி எடுத்துக்க முடியாது. வெறுப்பாகவே இருந்தாலும் ஒன்றாய் வாழ்ந்திருந்தாவே வாழும்போது அந்த எல்லா விஷயங்களையும் கடந்து அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ஈடுபாடும் ஒரு அக்கறையும் ஒவ்வொரு மனுஷனும் வச்சுருக்கான். ரொம்ப ஈடுபாடாக இருந்த ஒரு ஆன்மா தான் உங்கள் காதலியாக இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பூர்வ ஜென்மத்து 7 ஜென்ம பந்தம் இந்த காதல். எத்தனையோ ஜென்மங்களாக ஏதோ ஒரு உறவில் உங்களோட வேறொரு உறவோட உங்களோட வாழ்ந்த ஒரு உயிர் தான் அந்த ஆன்மா. அந்த ஆன்மா தான் அந்த உயிரில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அவங்கள அப்படி பிடிக்குது. அவங்கள நீங்கள் எப்படி விட முடியும்? அதனால தான் உயிரவே விட்டுறோம். நன்றி. இது காதலின் கர்மா. காதலோட கர்ம வினை இது. புரிஞ்சுக்குங்க. நன்றி.